அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அந்த வகையில ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான நன்மைகளும் ஒரு விதமான தீமைகளும் நிச்சயமா நடக்கலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி தனுசு ராசியா இருந்தா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கிரகங்களுடைய ஆட்டத்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இந்த காலகட்டங்களில் தனுசு ராசினியர்களுக்கு வேலை ரீதியா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக, எளிமையான பரிகாரமாக ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வேலை ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் அனைத்து விதமான தடை தடங்களும் இதன் மூலம் அகன்றுவிடும். அதுபோல வறுமையில கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இதன் மூலம் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கலாம். சோ இந்த பரிகாரத்தையும் நாம எந்த மாதிரி முறையில செய்யலாம், இந்த பரிகாரத்திற்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவை அப்படிங்கறத இதனை தொடர்ந்து நாம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல தனுசு ராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம முதல்ல பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பல வகையில நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது போலவே இழுபறியாக இருந்த சில வேலைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம். பணவரத்து நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கலாம். அரசாங்க தொடர்பான விவகாரங்களில் பார்க்கும் பொழுது சாதகமான போக்கு உங்களுக்கு நிச்சயமா தெரியலாங்க. கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியலாம். மரியாதையும் அந்தஸ்தும் நிச்சயமா தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக நீங்க செய்து முடிக்க முடியலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்க கடினமா உழைத்து செய்தாலும் அந்த விஷயத்தை எளிமையாக முடித்து அதன் மூலம் நற்பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடுகள் அனைத்துமே நீங்கிடும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வசூலாகலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமா கிடைக்கலாம். இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை வியாபார ரீதியாக நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத வகையில பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமைகள் குறையலாம். வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இதமான சூழ்நிலை நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரியலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கவனம் ரொம்பவே முக்கியம். உடல் ரீதியாக ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சிறிய தொந்தரவு அப்படின்னு அலட்சியமா விட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல ஏதாவது ஒரு சிக்கல போய் விடலாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா தள்ளி போடாமல் உடனுக்குடன் நீங்க மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வகையில நன்மையை தரலாம். அதுபோல அடுத்த வர செயல்களில் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அதாவது மற்றவர்கள் உங்களிடம் பேசும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை தூண்டுவதாக இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு கோபங்கள் ஏற்படலாம். அதனால இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு அதீத நன்மையை உண்டாக்கலாம். இந்த நேரங்களில் தனுசு ராசினியர்கள் நிச்சயமா அனுசரித்து போறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். சோ காலத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் இழுபறியாக இருந்த காரியங்கள் பெண்மணிகளுக்கு சாதகமாக முடியலாம். அதுபோலவே பெண்களுக்கு கௌரவம் நிச்சயமா உயரலாம். மற்றவர்களிடம் நன்மதிப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது
கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் நீங்க பார்க்கலாம். சோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக, நினைத்த விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை கூட இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு நீங்கலாம். சோ காலத்திற்கு ஏற்றவாறு நன்மைகள் மாணவர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். அதுபோலவே தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் உங்களுடைய கைக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம். தந்தை மூலம் நன்மைகள் உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலும் பாத்தீங்கன்னா தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம். மனதில் இருந்த வீண் கவலைகள் நிச்சயமா நீங்கிடும். சோ இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு முடிவை எடுக்கும் போது நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து முடிவுகளை எடுக்கலாம். ஏதாவது குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் கலந்து ஆலோசிக்கலாம். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நிச்சயமா நீங்க கலந்து ஆலோசிக்கலாம். சோ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க இருமுறைக்கு யோசித்த பின்னர் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசியில பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் இந்த காலகட்டங்களில் நீங்கலாம். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது பார்ட்னர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எளிதாக பணிகளை செய்யக்கூடிய சூழல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அது போலவே அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டங்களில் தீரலாம். அதுபோலவே எளிதிலும் பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். அவர்களுடைய நலனுக்காக நீங்க கடின உழைப்பாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். சோ இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே தனுசு ராசினியர்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்கள் நிச்சயமா தீரலாம். அதுபோலவே வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியலாம். சோ இந்த பரிகாரங்களை கண்டிப்பா தனுசு ராசினியர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க மேற்கொள்ளலாம். மேலும் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். வறுமையில கஷ்டப்படக்கூடிய நேயர்களும் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் எந்தவித பிரச்சனை சிக்கலாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்களும் செய்யலாம். சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். அதாவது ₹1 கூட செலவில்லாமல் இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில கல்லுப்பு வைத்து இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாங்க. சோ எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை முதல்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய தலையை சுற்றி, அதாவது 27 முறை நீங்க சுற்றணும். அதன் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக 7 முறை சுற்றி இருக்க வேண்டும். இதன் செய்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து குப்பையில் நீங்க போடலாம். குப்பையில் போட முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா நெருப்பில் போடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்களுடைய வீட்டின் குப்பையில் நிச்சயமா நீங்க போடலாம். மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு முடிந்தால் தலைக்கு குளிப்பது நல்லதுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிடும். குழைத்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறதோ அதை மனதார உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து மனநிறைவோடு நீங்க வேண்டிக் கொள்ளலாம். வேண்டி முடித்ததுக்கு பின்னாடி இந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாங்க.
அதன் பிறகு மனதார உங்களுடைய பர்சில் அல்லது பேக்கெட்டில் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் நீங்க நினைத்தபடி நடந்து முடிந்தவுடன் இந்த கல்லுப்பை நீங்க நிச்சயமா தண்ணீரில் கரைத்து விடலாம். ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான நற்பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்திருப்போம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.